த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் நியூஸ் மட்டும் கிடையாது. நிச்சயமா அப்படி அதை கடந்தும் போயிடக்கூடாது. இது பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம். அவங்களுடைய பெற்றோர்களுடைய ரத்தமும் வியர்வையும் சிந்தி சேர்த்த காசு வீணா போயிட்டு இருக்கிறது சம்பந்தமான விஷயம். அதுக்கும் மேல பல உயிர்களுடைய போராட்டம். நீட் கேன்சல்டு அப்படின்ற ஒரு ரெண்டு வார்த்தை அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவையே உலுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 24 லட்சம் மாணவர்கள் எழுதின ஒரு தேசிய அளவிலான தேர்வு அப்படின்றது இன்னைக்கு கேள்விக்குறியாய் நிற்குது. இது வெறும் ஒரு எக்ஸாம் ஃபெயிலியர் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம சிஸ்டத்துடைய ஃபெயிலியராகவும் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த நீட் தேர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம், இதோடைய ஹிஸ்டரி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் சென்டர் மாஃபியா என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேப்பர் லீக் ஆகிறதுல தொடங்கி இதுக்காக கைமாறக்கூடிய அந்த பல கோடி ரூபாய் பணம் வரைக்கும் எல்லாத்தையுமே அக்கு வேறா ஆணி வேறா ஜஸ்ட் லைக் தட்னு இல்லாம புள்ளி விவரங்களோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த நீட்னா என்ன, அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். முன்னாடி எல்லாம் இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்குன்னு தனி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அப்படின்றது வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில தான் இந்த எம்பிபிஎஸ் சீட்டுகள் அப்படின்றது அலோகேட் அப்படின்றது பண்ணப்பட்டிருந்தது. ஆனா 2012 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த காங்கிரஸ் அரசு ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில இந்த நீட் தேர்வு அப்படின்றத கொண்டு வரக்கு முயற்சி பண்றாங்க. 2013 முதல் முறையா நீட் அப்படின்றதும் நடந்துச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியை கடுமையா எதிர்க்கக்கூடிய அவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. அதாவது மாநில உரிமைகளை பறிக்கிற வகையில காங்கிரஸ் என்னென்னலாம் கொண்டு வந்திருந்தாங்களோ அது எல்லாமே பாஜகவுக்கு எப்பவுமே இனிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அந்த வகையில இந்த நீட் தேர்வையும் அவங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. நீதிமன்றத்துல தொடர்ச்சியா முட்டி மோதிக்கிட்டே இருந்தாங்க. 2016 அவங்களுக்கான ஒரு விடிவு அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தின் மூலியமாவே கிடைச்சது. மீண்டும் ஒரு அதிரடி தீர்ப்பின் மூலியமா நீட் அப்படின்றது கட்டாயப்படுத்தப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அப்படின்றது மிக பயங்கரமாவே கிளம்புச்சு. ஏராளமான போராட்டங்கள் அது இதுன்னு எல்லாமே பண்ணி பார்த்தோம். நீதிமன்ற கதவுகளும் திறக்கப்படல, மத்திய அரசும் எந்த வகையிலையும் இறங்கி வரல. தொடர்ச்சியா நம்ம அந்த சிக்கல்களை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 2019 நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய NTA கிட்ட இந்த தேர்வை நடத்தக்கூடிய பொறுப்பு அப்படின்றது ஒப்படைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த சிக்கல் அப்படின்றதும் இன்னும் இடியாப்ப சிக்கலா மாற தொடங்குச்சு. ஏன்னா +2 மார்க் வச்சுக்கிட்டு மெடிக்கல் சீட்டு கொடுத்தப்போ கிராமத்து மாணவர்கள் கிட்ட இருந்த அந்த வாய்ப்பு அப்படின்றது இந்த நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறமா மெல்ல மெல்ல அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சுது. சரி, இது ஏன் எதிர்க்கிறாங்க? த ஆப்போசிஷன் அண்ட் ரீசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதை நம்ம தமிழ்நாட்டோட ஒட்டி பார்த்தோம்னா இதோடைய எல்லா விவரங்களுமே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் இது வெறும் அரசியல் எதிர்ப்பு மட்டும் கிடையாது, இது ஒரு யதார்த்தமான போராட்ட களமாகவும் இருக்கு. காரணம், நம்ம மாணவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் அந்த அளவுக்கு மோசமானது. மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது சமமற்ற ஆடுதளம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனுக்கும் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி கோச்சிங் போற ஒரு பையனுக்கும் எப்படி ஒரே மாதிரியான தகுதி தேர்வு அப்படின்றத வைக்க முடியும்? அப்படி வச்சா அது சமமா இருக்கும்னு எந்த கிறுக்க நம்புவான்? ரெண்டாவது, நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க, அனிதா எடுத்துக்கோங்க. 1176 மார்க் எடுத்தும் சீட்டு கிடைக்காம அனிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுல ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அனிதா அவர்கள் நீதிமன்றத்துக்கு டெல்லிக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சு அவங்க பேசுறாங்க. அவங்க முதலா பேட்டி கொடுத்தது நான் அப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய நிறுவனத்துக்கிட்ட தான். என்கிட்ட பேசும் பொழுதே அவங்க உடஞ்சு அழுதுட்டாங்க. எனக்குமே பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு பாக்குறேன், அவங்களுடைய மரண செய்தி அப்படின்றது வருது. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த துயரத்துல இருந்து மீள முடியாம இருக்கு. எந்த இடத்துல ஒரு மாணவருடைய
தற்கொலை அப்படின்ற ஒரு தகவல் வந்தாலும் இம்மிடியட்டா எனக்கு அந்த இடம் தான் போகும். ஏன்னா அந்த பொண்ணோட முகம் அந்த அளவுக்கு எனக்கு பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ஜெகதீஷ் சர்வன் மாதிரி நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா முடிவு அப்படின்றது இதுக்கு வந்த மாதிரியே தெரியல. சிலபஸ் வித்தியாசம் அப்படின்றது இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் போர்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை சிபிஎஸ்இ சிலபஸ்ல எக்ஸாம் எழுதுறா அப்படின்னு சொன்னா எப்படி எழுத முடியும்? அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அந்த மாணவர்கள்ட்ட போய் நம்ம கேட்டாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். நீட் தேர்வு வந்து மாணவர்களுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, சில பேருக்கு மட்டும் அது கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த கோச்சிங் சென்டர் மாஃபியா. இந்த பிசினஸ் உடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இந்தியாவுடைய இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கு 58,000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல அவங்க வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே இவ்வளவுதான் இருக்கும். தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்களுக்கு ஏகப்பட்ட துறைகளை சேர்த்தாலே இந்த அளவுக்கு தான் வருமானம் அப்படின்றது வரும். இதை இந்த கோச்சிங் சென்டர்கள் மட்டுமே வருமானமா ஒவ்வொரு வருஷமும் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1,00,000 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க வசூல் பண்றாங்க. இதுல சாப்பாடு, தங்குற இடம், இது எல்லாத்தையும் சேர்த்தா அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாக்கள் நடுத்தெருவில் தான் நிற்கணும். இதை நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, நான் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நான் ஏற்கனவே வேலை பார்த்த நிறுவனத்து சார்பா போயிருந்தேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கா இருந்தது. ஏன்னா அது அத்தனையுமே அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரைய பார்த்து பேசிக்கிறது இல்லை. இப்ப நான் போறேன், போய் அப்ரோச் பண்றேன். ஒரு குழந்தை மனசு இருக்கக்கூடியவங்களுக்கு கேமராவை பார்த்தா, மைக்கை பார்த்தா ஒரு ஆர்வம் வரும்ல, அது மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க எங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்க. எங்க கிட்டலாம் பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நடைப்பயணம் மாதிரி தான் அவங்க நடந்து போயிட்டு வர்றதை என்னால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. அங்க இருந்த விஷயம்லாம் இன்னும் மோசமானது. அதை பத்தி பேசணும்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். அதை நம்ம இன்னொரு நாள் ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். இவங்களுடைய வியாபார தந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாவும் இருக்கு. ஏன்னா எங்க கோச்சிங் சென்டர்ல படிச்ச இவங்க தான் முதல் மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய போட்டோவை அடுத்த நாள் விளம்பரத்துல 10 கோச்சிங் சென்டர்கள் போட்டிருப்பாங்க. அது எப்படிங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10 கோச்சிங் சென்டர்ல எப்படி படிச்சிருக்க முடியும்? சும்மா அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இதை வந்து யாரும் கேட்கவே மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போட்டோ ட்ரேடிங் பிசினஸ் அப்படின்றதே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி முதல் மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகுறாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அவங்கள, ஆமா நான் இந்த கோச்சிங் சென்டர்ல தான் படிச்சேன் அப்படின்னு பேட்டி கொடுக்க வைக்கிறது தொடங்கி பல தில்லுமுள்ளுகளை இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே மாணவர்களை ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இழுத்துருவாங்க. அந்த பசங்க 11, 12 படிக்கவே மாட்டாங்க. எல்லா வருஷமும் இந்த நீட்டுக்கான விஷயங்களை மட்டும் தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன வயசுலயே அவங்க மண்டையில நீ டாக்டர் ஆகலைன்னா ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேன், தண்டமா தான் போயிருவேன் அப்படின்ற ஒரு நஞ்ச விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம்னா, இன்னும் கவலை அளிக்கக்கூடிய ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அதுதான் இந்த கோச்சிங் சென்டர்கள் ஒரு வகையான நவீன அடிமைத்தனத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறத பத்தின விஷயம். மாடர்ன் ஸ்லேவரின்னு அதை சொன்னா அது மிகையாகாது. ஒரு நாளைக்கு தினசரி 14 மணி நேரம் வரைக்கும் படிப்பு மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். வாரம் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டெஸ்ட் மார்க்கை வச்சு செக்ஷனா பிரிப்பாங்க. கம்மி மார்க் எடுத்தா அந்த பசங்களை அவமானப்படுத்துறது, அதுக்குன்னு ஒரு கேவலமான செக்ஷனை உருவாக்கி அதுல கொண்டு போய் இந்த மாணவர்களை தள்ளி இன்னும் மோசமான நிலைக்கு அந்த மாணவர்களை தள்ள முடியும். இதுல ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் மட்டும் போன வருஷம் 25க்கும் அதிகமான மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த டாக்டர், அங்க கோட்டால இருந்த ஒரு டாக்டர் பகிர்ந்துகிட்டதை நான் சொல்றேன். ஒரு மாணவன் இந்த கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவன் டிப்ரெஷனுக்கு போயிட்டான், அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்டேட்ல இருக்கிறான். அப்போ அந்த டாக்டர் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் போய் கேட்கிறேன், டாக்டர் இது என்ன இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, எங்களால எதுவுமே பண்ண முடியலைங்க. ஒரு பொண்ணு வந்து எனக்கு கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறா, தயவு செய்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, அவ கொஞ்சம் இயற்கையான சூழல் இருக்கணும்னு சொன்னா, இல்ல அவ ஊருக்கு தப்பிச்சு வர்றதுக்காக வேணுட்டே பொய் சொல்லுவா, அவளை அங்கேயே இருக்க சொல்லுங்க அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாராம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு குடைச்சல்,
கோச்சிங் சென்டர்கள் நடத்தக்கூடிய இந்த ரேஸ் இதுல மாட்டிக்கிட்டு இந்த குழந்தைங்க அதுல இருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. என்சிஆர்பின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை படி பார்த்தா இந்தியாவில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய நிலைமை அப்படின்றது தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இந்த கோச்சிங் சென்டர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் மிக முக்கியமான காரணம்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்கு மாணவர்கள் வெறும் ரேஸ் நம்பர் தான், ஒரு குதிரை மாதிரி தான் அவங்கள பாக்குறாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு அவங்க ஒரு உயிர், இந்த சொசைட்டிக்கு அவங்க ஒரு உயிர். ஆனா அந்த உயிரை நம்ம துச்சமா மதிச்சு போக விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்துல மட்டும் ஒரு வருஷத்துக்கு 25 குழந்தைகள்னா இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க. சென்னை நகரத்தை எடுத்து பாருங்க. எத்தனை திறமையான மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், சயின்டிஸ்டுகள், நடிகர்கள்னு வந்திருக்க வேண்டியவங்க. அவங்களுடைய இந்த இழப்புக்கெல்லாம், உயிரிழப்புக்கும் அவங்களுடைய இல்லாமைக்கும் யார் பதில் சொல்ல போறா? இந்த வருஷம் நீட் தேர்வு நடந்த கூத்துகள் இருக்குல்ல, அது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். பேப்பர் லீக் அப்படின்றது ஆகி நீட் தேர்வே ரத்து பண்ணிட்டாங்க. 24 லட்சம் பேர் எழுதியிருக்கானுங்கடா. அதை ஜஸ்ட் லைக் தட்னு ஒரே ஆர்டர்ல கேன்சல் பண்றோன்றீங்களே, இனி அந்த மாணவர்கள் எவ்வளவு பயத்துல இருப்பாங்க. இந்த தேர்வுகள் நியாயமா தான் நடத்தப்படுதான்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னன்னா, இந்த நீட் தேர்வு ரிலீஸ் எக்ஸாம் நடந்துச்சு இல்ல, அதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர் அப்படின்றது லீக் ஆயிருச்சு. அந்த லீக்கான பேப்பர்ல இருந்த 99% கேள்விகள் தான் நீட் எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட அந்த வினாத்தாள்ல இருந்திருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த பேப்பரும் இதுக்கு உடனே இந்த தேர்வுகள் முகமை வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. ஏங்க அது ரேண்டமா பண்ணியிருப்பாங்க, அதனால போயிடுச்சுன்னு. ரேண்டமா தான் ஆச்சு. எதுக்கு தேர்வை கேன்சல் பண்ணீங்க? ஏன்னா பிரச்சனை அந்த அளவுக்கு மோசமா போயிருக்குது. இப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகுது? ஒரு 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 பேரண்ட் இந்த மாதிரி தான் பையனை இல்ல பொண்ணை வந்து குறுக்கு வழியில இத பண்ண வைக்கிறதுக்கு ஒரு தவணைக்கு 30 to 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிரான்ஸ்பர் பண்றாங்க. பீகார்லயும் குஜராத்லயும் இதை பத்தின அதிர்ச்சிகரமான தகவல்கள் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, என்னென்ன மெத்தட்ல எல்லாம் இந்த வினாத்தாள் கசிவு அப்படின்றது நடக்குது? ஃபர்ஸ்ட் விஷயம் ஹேக்கிங்ல நடக்கிறதா சொல்லப்படுது. ஆன்லைன் சென்டர்களை ஹேக் பண்ணி அதன் மூலியமா இந்த வினாத்தாள்கள் கசிவிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓஎம்ஆர் ஷீட் முறைகேடு அப்படின்றது வந்து ஒரு பக்கம் நடக்குது. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை காலியா கொடுத்துட்டு அதிகாரிகளே அதை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய மாஃபியா வந்து ஊடுருவி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் புள்ளிகள், பெரிய பெரிய பிரிண்டிங் பிரஸ்கள், இது எல்லாமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல, சிபிஐ விசாரணையிலேயே இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 24 லட்சம் மாணவர்களுடைய உழைப்பை சில கோடிக்காக இவங்க வித்திருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி இந்த கவர்மெண்ட் சும்மா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. பாஜக தலைமையிலான மத்திய அரசு இந்த நீட் தேர்வை ஒரு கௌரவ பிரச்சனையா தான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே தேர்வு, ஒரே நாடு, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே கலாச்சாரம்னு பார்க்கக்கூடிய இவங்களுக்கு இந்த தேர்வு முறையும் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துல ரொம்ப கெட்டியா இருக்கிறாங்க. அதனாலதான் எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் சரி, இத்தனை மாணவர்கள் உயிரிழந்துகிட்டே இருந்தாலும் சரி, அவங்களுடைய குரல்களை தொடர்ச்சியா புறக்கணிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க மத்திய பாஜக அரசு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு. இது தேசிய தேர்வுகள் முகமை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஒரு மோசமான விஷயம்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான ஏதோ ஒரு குழப்பங்கள் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனையும் இவங்க உருப்படியா எடுத்ததே கிடையாது. பேப்பர் லீக் ஆகிறத பத்தின ஆதாரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமும் கூட எதுவுமே நடக்கல அப்படின்னு முதல்ல மறுப்பாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, சரிங்க ஏதோ கொஞ்சமா நடந்துருச்சு, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க சரி பண்றோம் அப்படின்னு அந்த கேவலமான நெக்லிஜென்ட் பாலிசி அப்படின்றது தான் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. கல்விங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது, அது ஒரு உரிமை. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, அதை ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு நீட் தேர்வை சுத்தி ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் எக்கனாமி அப்படின்றது உருவாயிடுச்சு. பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதினா அது எப்படி தகுதியான தேர்வா இருக்க முடியும்? இந்த நீட் தேர்வு அப்படின்றது ரத்து செய்யப்படுமா இல்லையாங்கிறது காலத்தோட கையில தான் இருக்கு. ஆனா இந்த மாற்றத்தை நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா மாற்று கருத்தே கிடையாது. நான் இவ்வளவு டீட்டெயில்டான விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருந்தாலும் தயவு செய்து அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய பசங்களோ
இல்ல பசங்களை தள்ளக்கூடிய பேரண்ட்ஸுக்கோ இதை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை படிச்சு அவங்க கொஞ்சமாவது மனம் மாறுறாங்கன்னா அது எனக்கான வெற்றி, உங்களுக்கான வெற்றியா இருக்கும். அதனால தயவு செய்து நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸை தயவு செய்து நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் சரி மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. குழந்தைகளுடைய ஒரு உயிர் அப்படின்றது மெடிக்கல் சீட்டை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. நீட் தேர்வுக்கு எதிரான குரல்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருப்போம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.